சொல்வதையே செய்வோம். தமிழக முன்னேற்றத்தை பற்றி 2 திராவிட கட்சிகளும் சிந்திச்சதே இல்லைன்னு, எப்படி ஊழல் பண்ணலாம், எதில் காசு சம்பாதிக்கலாம்னு தான் சிந்திக்கிறாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் சொல்கிறாரு. கூடவே சில வாக்குறுதிகளும் தராரு. கேட்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம், அன்புமணி என்ன சொல்கிறார், ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி போல், அப்போலோ மருத்துவமனையில் கிடைக்கிற வைத்திய வசதி போல் அரசாங்க ஆஸ்பத்திரிலையும் ஏழைக்கும் கிடைக்கும். ₹1 அதுக்காக அந்த ஏழை செலவு பண்ண வேண்டியதில்லைங்கிறார். ₹1 எல்லாம் ஃப்ரீ. கல்வி இலவசம், மருத்துவ வசதி இலவசம். அந்த விவசாயம்னா விவசாயத்துக்கு வேண்டிய தரமான விதை, உரம், பூச்சி மருந்து, அப்புறம் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் இலவசம். இந்த இலவசம் தான் நான் கொடுப்பேன், இந்த ஆட்டுக்குட்டி மாடு இது எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அன்புமணி சொல்கிறார். இது வளர்ச்சிக்கு உதவாது, இது வளர்ச்சிக்கு வராது. ஒரு சீன பழமொழி, ஒருவனுக்கு தினம் மீனை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், ஆக்கி சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்குவான். இங்கே அம்மா இட்லி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி அம்மா இட்லி அப்புறம் என்னென்னமோ கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஒருத்தனுக்கு மீனை கொடுக்கறதுக்கு பதிலாக அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடு. அவன் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அவன் தொழில் செய்து அவன் பொழைச்சிக்குவான். இது சீன பழமொழி. அதனால் கல்வியை கொடுத்து வேலையை கொடுப்போம். அதுதான் நாங்கள் சொல்கிற வேலை வாய்ப்பு. கல்வியை கொடுப்போம், தரமான கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுப்போம். அதுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போன்னா தொழிற்சாலையை, இங்கே நிறைய தொழில்கள் தொடங்கப்பட வேண்டும். தொழிலதிபர்களுக்கு ஊக்கம் தர வேண்டும், உற்சாகம் தர வேண்டும். யாரும் வெளியில் நீங்கள் போகாதீங்க, இங்கேயே எல்லா வசதியும் நாங்கள் செய்து தரோம். எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நாங்கள் அடிப்படை கட்டுமான பணி எல்லாம் பண்ணித்தரோம். போர்ட், நல்ல போர்ட், துறைமுகம், ஏர்போர்ட். நான் முன்னாலே சொன்னேன், கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் தான் சொன்னேன். ஒரு நாட்டில் போர்ட்டு, ஏர்போர்ட், ரோடு, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, சாஃப்ட் வாட்டர், நன்னீர், இதெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான. இதில் இவங்கெல்லாம் கவனம் செலுத்தவே இல்லை. இவனுங்க கவனம் செலுத்ததெல்லாம் பணம் பண்ணுறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்க. இதை பற்றி பேசினா காலையில் எத்தனை மணிக்கு பொழுது விடியுது? 5:30 6 மணிக்கா? 5:30 6 மணி. இப்போ பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, 6 மணிக்கு நான் முடிப்பேன். அப்பவும் முடியாது, பாதி தான். ஒரு கட்சியை பற்றி தான் நான் பேச முடியும், இன்னொரு கட்சி அடுத்த நாளுக்கு தான் பேச முடியும். இங்கே கேட்குறதுக்கு யார் இருப்பாங்க? ஒருத்தர் இருக்க மாட்டேன், நானே தான் பேசின்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இவர்கள் ஊழல்.